கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கார். அவரும் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த மாதிரி 4ஆம் இடத்துல இருந்தாலே கல்வியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பட் பெரிய லெவலில் லாபம் இல்லை. இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். வேறு கம்பெனிக்காக நான் ட்ரை பண்ணுறேன், பார்க்குற வேலையை மாறணும் அப்படிங்கிறவங்களும் இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி சுக்கிரன் அப்படி இருக்கிறது. நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, ப்ராப்பர்ட்டி சேலாகலை, நல்ல விலைக்கு போகும்னு நினச்சேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, நான் ரொம்ப நாளாக வீடு மாற்றம் ஏற்படணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் மார்கழி மாதமாக இருந்தால் கூட அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், ஆதாய சமயத்தில் உறவுகளால் நன்மைகள் ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். பெரிய பிளானிங் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் இது வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கும். லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழிலை பண்ணுறீங்களோ நார்மலாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. புதிய ஃப்ரெண்ட்ஷிப், குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், அதுலேயும் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. ஆக கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. இந்த வாரத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க.